ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்துட்டு வர்ற டி20 கிரிக்கெட் தொடர்ல வாய்ப்பு பெறாத சில இந்திய வீரர்களுக்கு மத்தியில ஸ்ரேயஸ் ஐயரும் ஒருத்தர். குறிப்பா கடந்த தென்னாப்பிரிக்காவில் நடந்த டி20 தொடர்ல துணை கேப்டனா விளையாடின அவரு இந்த தொடர்ல விளையாடுற 11 பேர் அணில கூட இடம் பெறாதது சில முன்னாள் பிளேயர்ஸ் கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. கடந்த வருஷம் காயத்தை சந்திச்சு வெளியேறின அவரு அதுல இருந்து குணமடைஞ்சு 2023 உலக கோப்பையில மிடில் ஆர்டர்ல மிகச்சிறப்பா விளையாடி இந்தியாவோட வெற்றிகள்ல பங்காற்றினாரு. இருந்தாலும் டி20 கிரிக்கெட்ல இன்னும் சரவெடியா விளையாடுற திறமைய வெளிப்படுத்தாததால அவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்பப்படுது. போதாக்குறைக்கு ஷார்ட் பிட்ச் பவுன்சர் பந்துகள்ல அவுட் ஆகிற பலவீனத்தை கொண்டிருக்கிறதால அவரை எல்லா போட்டிகள்லையும் தேர்ந்தெடுக்க தேர்வுக்குழுவும் யோசிக்கிறாங்க. இந்த நிலைமையில ஆப்கானிஸ்தான் டி20 தொடர்ல தேர்வு செய்யப்படாததை நினைச்சு வருத்தப்படலன்னு ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்காரு. மேலும் நடந்துட்டு வர்ற ரஞ்சி கோப்பையில சிறப்பா விளையாடி அடுத்து நடக்க போற இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல கவனம் செலுத்த போறதா தெரிவிக்கிற அவரு டி20 கிரிக்கெட்ல இனிமேல் எதை பத்தியும் கவலைப்படாம அட்டாக் செய்யும் ஆட்டத்தை வெளிப்படுத்த போறதாவும் சொல்லியிருக்காரு. இது பத்தி கிரிக்பஸ் இணையத்துல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்ல நான் நிகழ்காலத்துல மட்டும் இருக்க விரும்புறேன். என்ன விளையாட சொல்லி கேட்ட போட்டியில விளையாடி முடிச்சிருக்குன்னா தற்போது ரஞ்சி கோப்பையில விளையாடுறத நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட கட்டுப்பாட்டுல இல்லாததை நினைச்சு நான் வருத்தப்பட்டு கவனம் செலுத்த விரும்பல. ரஞ்சி கோப்பையில விளையாட வந்திருக்க நான் அதுல மட்டுமே கவனம் செலுத்துறேன். இருந்தாலும் டி20 கிரிக்கெட்ல வருங்காலங்கள்ல சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அட்டாக் செய்யற கிரிக்கெட்டை விளையாட போறேன். எதிரணிகள் எப்படி வீசினாலும் நீங்க ரன்ஸ் அடிச்சு உங்களோட அணிய முன்னோக்கி எடுத்துட்டு போகணும். இதுதான் இப்போதைக்கு என்னோட மனநிலைமையா இருக்கு. என்னோட செயல்பாடுகள்ல நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து 2024 ஐபிஎல் தொடர்ல கொல்கத்தா அணியோட கேப்டனா சிறப்பா செயல்பட்டா மட்டுமே உலகக்கோப்பையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னே சொல்லலாம். அதோட சமீபத்திய தொடர்கள்ல மிடில் ஆர்டர்ல விளையாடி ராகுல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால டெஸ்ட் அணிலையும் கூட ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட்டி இருக்கு.